உலகத்துல கம்பராமாயணம் தெரிஞ்சவங்க இல்ல, தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்கவிகை குவிக்க கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விரைசெறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி என்று எழுதியிருக்கிறார். இது பெரிய நுட்பமான பாட்டு. இதை வந்து நம்ம நிறைய வியாக்கியானம் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நிறைய வியாக்கியானம் படிக்க படிக்க புதுசு புதுசா ஒண்ணு வருது, நமக்கு தோன்றுகிறது. படிக்கிற பொழுதெல்லாம் ஒன்று தோன்றுகிறது. நான்கு அந்த வேதங்களை சொல்ற விளக்கத்தை சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சது. அரியணையை அனுமன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அங்கதன் ராமனுடைய உடைவாளை ஏந்தி கொண்டிருக்கிறான். பரதன் அந்த வெண்குடையை வந்து மேலே அவனுக்கு மேலே தாங்கி கொண்டிருக்கிறான். இருவரும் கவரி பற்ற லட்சுமணனும் சத்ருகனும் ரெண்டு பக்கமும் கவரி வீசி கொண்டிருக்கிறார்கள். விரைசெறி குழலி ஓங்க. விரைசெறி குழலினா சீதை. இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தை போட்டாரு. அனுமன் நேரா வந்துட்டாரு. ஆனா விரைசெறி குழலி என்று போடுகிறார். விரைசெறி குழலினா மனம் கமழ்கிற கூந்தலை உடைய பிராட்டியான சீதை ஓங்க. அப்ப இந்த வெற்றி யாருடைய வெற்றி? சீதையினுடைய வெற்றி. ராமபிரான் வந்து முடிசூடுகிறது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு ரொம்ப கூட்பா பார்க்கணும். சீதையை வந்து திருமணம் செய்து கொண்டு ராமன் வருகிறான் அயோத்திக்கு. அப்ப அயோத்திக்கு கல்யாணம் பண்ணி வருகிற பொழுது இதிலே சனகன் கட்டி கொடுக்கிற பொழுது மூத்த மகனுக்கு கட்டி கொடுக்குறான். அவன் தான் அரசாளன். அந்த ராஜ்யம் அவனது. அப்ப அவனதுன்னா அவன் மகளுடையது. இப்ப ராமனை வந்து காட்டுக்கு போன்னு கையை சொன்னா ராமனை போக சொல்லல, சீதைக்கு உனக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை என்றுதான் அவள் சொன்னார். சீதைக்கு இந்த நாட்டுல உரிமை இல்லை. இப்ப நம்ம வீட்டுல நம்மள வந்து ஒருத்தர் வந்து போடான்னா நீங்க மட்டும் அது உங்களை பாதிக்கிறது இல்லை, உங்கள் மனைவியையும் பாதிக்குது. வீடுங்கிறது அவளுது. அப்ப ஆனா இப்ப அதெல்லாம் வென்று அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்பொழுது சீதை தன்னுடைய நிலையை அங்கே நிர்மாணிக்கிறார். ஆகவேதான் விரைசெறி குழலி ஓங்க. சீதை ஓங்கியவளாக இருந்தால் மிதிலையில. அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் சீதை படாத பாடுபட்டு அவள் ஓங்கியவளாக இல்லவில்லை. இல்லை, அவள் ஒடுங்கியவளாக இருந்தாள். அந்த ஒடுங்கிய சீதை இப்பொழுது ஓங்கி நிற்கிறாள். விரைசெறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி. அதாவது மன்னர்களுக்கு, சோழர்களுக்கு வேளாளர்கள் தான் அந்த 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 மாதிரியான புனித நிகழ்ச்சிகளில் அந்த பொருள்களை எடுத்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் வேளாளர்கள் அந்த காலத்துல. அந்த மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கூட கிராமங்கள்ல வந்து இந்த முதல் மரியாதை என்னமோ சொல்லுவாங்க, படித்தரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசனுடைய நிகழ்ச்சிகளில் வேளாளர்களுக்கு அந்த மிகப்பெரிய மரியாதை இருந்தது. பரிவட்டம் பரிவட்டம் கட்டுறது, முதல் நாள் பரிவட்டம், ரெண்டாவது கட்ட சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி வேளாளர்களுக்கு அந்த மரியாதை சோழ நாட்டுல இருந்தது. அதை போய் அயோத்தியில புகுத்துறார். அதே சமயத்துல நான் சொன்ன பாருங்க, நன்றி நன்றி காட்டுகிற படலங்கள் இந்த படலங்கள். ஆக சடையப்பவர்களுடைய மரபுலோர் கொடுக்க வாங்கின்னு எழுதுகிறார். அவர்கள் கொடுக்க வாங்கி பசித்தனே முதல்ல. இப்போ கம்பராமாயணத்தை படிக்காதவருக்கு கூட இந்த ஒரு பாட்டு தெரியும் இல்லையா? தமிழே தெரியாதவர்களுக்கு கூட இந்த ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும், கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மறுபடியும் நாம் முடிசூட்டி கொள்ளுகிற மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் இந்த பாட்டை. ஆக முக்கியமான பாட்டில், முத்தாரமான பாட்டில், முத்திரை பாட்டில் சடையப்பவர்களை கொண்டு வந்து புகுத்தினார் கம்பர். அவருடைய புத்தி சாத்தியம். அப்படி அவர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புகைதான் மயிலி. அப்படின்னா வசிட்டனே, முன்னாடியும் வசிட்டன் தான் புனைய வேண்டி இருந்துச்சு, வசிட்டன் தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பவும் வசிட்டன் தான் வைக்க போறான். வசிட்டன் வந்து அவர் எங்கேயும் போயிடல, தசரதன் தான் நீங்கி விட்டார், வசிட்டன் அங்கேதான் இருக்காரு. ஆனா வசிட்டனே புனைந்தான் மயிலி என்று மௌலி என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஏன்னா முன்னாடியும் அவர் தான் பண்ணாரு, இவரும் இப்பவும் தான் பண்றாரு அப்படின்னு அழகாக சொல்லுகிறார். அப்புறம் இதுல இன்னொரு நுணுக்கம் என்னன்னா, வசிட்டனே புனைந்தான் மயிலின்னா இதுல வந்து இப்போ இந்த 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 முடிசூட்டு விழா, பழைய முடிசூட்டு விழா நம்ம பார்க்கல இல்லையா? இப்ப நுணுக்கம் ஒண்ணுன்னா சொல்றேன். பழைய முடிசூட்டு விழா நம்ம பார்க்கல. முடிசூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதுக்குள்ளேயும் காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அவரை. அப்போ முடிசூட்டு விழா நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி? அனுமன் வந்து அரியணை தாங்கி இருக்க மாட்டான், யாரோ ஒருத்தவங்க தாங்கி இருப்பாங்க. அங்கதன் உடைவாள் பற்றி இருக்க மாட்டான்.
பரதன் வந்து வெண்குடை கவித்திருக்க மாட்டான். ஏன்னா முடிசூட்டுற அன்னைக்கு பரதன் அவங்க தாத்தா ஊர்ல இருக்க, அவன் வந்து வரவே இல்லை. அவன் அங்க வச்சுக்கிட்டே முடிசூட்டு பிளான் பண்றாரு தசரதன். அப்ப பரதனும் அந்த சீன்ல இருக்க மாட்டான். இருவரும் கவரிப்பற்ற லட்சுமணனும் சத்ருக்கனும் கவரிப்பட்டிருக்க மாட்டாங்க. லட்சுமணன் ஒரு ஆள் தான் இருந்திருப்பான். அவர் இருந்தாலும் அவர் கவரியை தூக்கி இருப்பாரான்னு தெரியாது. மத்த இடம்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் கவரியை தூக்குறாரு. ஒருவேளை அவர் வாழை பிடிச்சிருக்கலாம் அன்னைக்கு. ஆனா கவரி அன்றைக்கு பட்டிருக்க மாட்டார். விரைசரி குழலி ஓங்க சீதைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு போட்டியின் மீது ஒரு போராட்டத்தின் பின்பு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றியாகிய ஒரு நிகழ்ச்சி நிலை இருந்திருக்காது. சாதாரணமா வந்து மௌலி அது அரசாங்கத்தை ஏற்றிருப்பார். தடையூர் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கியிருப்பாங்களா, அதை சொல்ல முடியாது. ஆனால் இப்படி எல்லாருமே மாறி இருப்பார்கள் அந்த சீன்ல. அந்த காலத்துல 14 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா இது எல்லாம் மாறி இருக்கும். தசரதன் இருந்திருப்பான் அந்த இடத்துல. ஆனால் அப்ப இருந்த காட்சியில் இருக்க வேண்டியவர்கள் அனைவரும் மாறினாலும், ஆனால் மாறாத ஒன்று என்னன்னா வசிஷ்டன் ஒரு ஆள் தான். அப்ப இருந்தாலும் வசிஷ்டன் தான் கொடுத்திருப்பாரு, இப்ப இருந்தாலும் வசிஷ்டன் தான் கொடுக்கிறாரு. ஆக அந்த காட்சியில் மாறாத ஒருவனாக வசிஷ்டனே இருந்தான். ஆகவே தான் வசிஷ்டனே புனைந்தான் மொழி. மத்தெல்லாம் மாறிட்டாங்கப்பா, ஆனா வசிஷ்டன் மட்டும்தான் மாறலாகவே வசிஷ்டன் ஒருவனே கொடுத்தான் மௌலி என்று நாம் கருதலாம். அந்த அளவிற்கு அந்த பாடல்ல நிறைய. அனுமன் ஏன் வந்து தாங்கினான்? அனுமன் ஏன் தாங்கினான்? ஏன் அனுமன் தாங்கன்னா, இப்போ இப்ப பெரிய ஒரு விஐபி வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த விஐபி வரும்போது மக்கள் எல்லாம் குவிஞ்சிட்டாங்கன்னா அவரை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல பாடி கார்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய வேலையே என்னன்னா அந்த 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 முக்கியஸ்தரை வந்து பாதுகாக்கிறது தான். அது மாதிரி அனுமன் போய் அந்த அரியமனையை தாங்கிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த அனுமன் இந்த அரியணை இருக்கு, இது சாதாரண அரியணை இல்லை. ராமனுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அப்புறம் ஓடிடும். எவனாவது பிடிக்கிறான் நடுவில் வந்து, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படி எது வந்தாலும் விடக்கூடாது, அதை நான் விட மாட்டேன். ஆகவே இந்த அரியணை எவன்ட்டே கொடுக்கூடாது, எந்த விட்டுரு அப்படின்னு அவர் பிடிச்சுக்கிட்ட மாதிரி அனுமன் அரியணை தாங்க. இவங்க அயோத்தியில வந்து இவங்க நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அனுமன் அப்படியே அரியனோட தூக்கிட்டு போயிருப்பாரு, ஆகாயத்துல வச்சு பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி அனுமன் வந்து இந்த அயோத்தி அரியணை நம்ம ஆளுக்கு சரிப்பட்டு வராது, ராமனுக்கு ராசி இல்லை, விட்டுறக்கூடாது அப்படின்னு அரியணை அனுமன் தாங்கி கொண்டான். அங்கதனை ஏன் உடைவாள் கொடுத்தான்? அங்கதன் வந்து இது பொருத்தி அவங்க அப்பாவை கொண்டுட்டு, அதாவது ராமன் கொஞ்சம் கலங்கி நிக்கிற ஒரே பாத்திரம் வந்து அங்கதனை பார்த்தேன். அழகா இந்த படலத்துல வரும், எல்லாருக்கும் பின்னாடி வரும். எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்புற பொழுது ஒரு பாட்டுல எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கறத சொல்லுவாரு கம்பர். ஆனா அங்கதனுக்கு மட்டும் 2 பாட்டு சொல்லுவாரு. முதல்ல கொஞ்சம் கொடுத்துருவாரு ராமர், கொடுத்துட்டு மறுபடியும் அழைச்சு மறுபடி இன்னும் கொஞ்சம் கொடுத்து உங்க சித்தப்பா சொல்றதை கேட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அங்கதன் மேல் அப்படிப்பட்ட ஒரு பாசம் ராமனுக்கு. ஆக அங்கதனை வந்து அவன் கையில அந்த உடைவாள் பொருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைவாள் அந்த வாலிபதத்துல கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த வாளை அப்படியே கொடுக்குறான். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் வாளை கொடுத்தான் என்று சொன்னால் அவன் இளவரசன், அவனுடைய மகன் என்று அர்த்தம். ஆகவே அங்கதனை தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டான் என்று பொருள் புரிகிற மாதிரி அங்கதனுக்கு அந்த வாளை கொடுத்தான். பரதன் வெண்கடை குவிக்க. பரதன் வந்து ராமன் மேல் பக்தி உடையவன். ஆகவே தன் அண்ணன் இவ்வளவு நாளா காட்டுலையும் வெயிலையும் மழையிலையும் அவ்வளோ பாடுபட்டான். அந்த மதுரை வீரர்ல தான் ஒரு டைலாக் எழுதுவாரு, கண்ணதாசன் எழுதுவாரு, ஒரு அற்புதமான காட்சி. எம்ஜிஆர் அந்த அம்மா பானுமதி அம்மா வந்து ஒரு அரண்மனையில இருக்கும். அந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக சேரியில இருந்து ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு நாள் போய் பாதுகாப்பார்கள். அப்படி ஒரு நாள் எம்ஜிஆர் பாதுகாவலுக்கு வருவாரு. எம்ஜிஆர் மேல அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு காதல் வந்துடும். உடனே அப்ப மழை பெய்யும், எம்ஜிஆர் வெளியே விளாத்திக்கிட்டு இருப்பாரு. மழை பெஞ்ச உடனே பானுமதி கஷ்டமா இருக்கும் அந்த அம்மாவுக்கு. உடனே தோழிட்டு சொல்லி அவரை கூப்பிடு, உள்ள கூப்பிட்டு, அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு உட முடியாத மாதிரி நடிப்பாங்க பானுமதி. உடனே எம்ஜிஆர் உள்ள வருவார். நான் வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னு பாரு. இல்லை நீங்க வாங்க அப்படின்னு. உடனே மழை பெய்யுது உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பானுமதி. விளையாடுகிறார்களா என்று சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு முடியாம போயிடும். அடுத்த நாள் எம்ஜிஆருக்கு வந்து ஜுரம் வந்துடும். இது தெரியும் பானுமதிக்கு. அப்ப கவலைப்படுவாங்க அந்த அம்மா. கண்ணதாசன் அற்புதமாக ஒரு வசனம் எழுதுவாரு, மறக்கவே முடியாத ஒரு வசனம். அப்படியா, அவருக்கு ஜுரம் வந்து விட்டதா? நான் அப்பொழுதே நினைத்தேன், ஊரில் உள்ள மழையெல்லாம் அவர் தலையில் தானே பெய்தது என்று சொல்லுவா பானுமதி. என்ன அற்புதமான வசனம்.
அந்த அம்மாவுக்கு வந்து அவன் மேல காதல். இந்த ஊரில் உள்ள மழையெல்லாம் அவர் தலையில் தானே பெய்ததுன்னு எழுதுவாரு கண்ணதாசன். அஹ், அந்த மாதிரி அந்த ஊரில் உள்ள 14 வருடத்து வெயிலும் மழையும் என் அண்ணன் தலையில தானே பாதிச்சுச்சு. இனிமே ஒரு அந்த வெயிலும் தலையை பாதிக்க கூடாது என்று கவரியை பற்றி கொண்டான பரதன். எங்க அண்ணனுக்கு இனிமே அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படி என்று கவரியை பற்றி கொண்டான் பரதன் என்று நாம் கருதலாம். அப்படி பரதனை வந்து நம்ம சொல்லலாம். இருவரும் கவடி பற்ற 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க என்று அவர்கள் கவரியை பற்ற நான் சொன்ன விரைசரி குழலி ஓங்க, சீதையினுடைய புகழ் மறுபடி ஓங்க, தடையனுடைய மரபுலோர் கொடுக்க, வாங்கி வசித்தனே புனைந்தான் மகி. அப்ப என்ன வாங்கினா என்ன அர்த்தம்? கொடுக்க வாங்கி. அப்போ ஒரு அரசனுக்கு அவனுக்கு உரிய அந்த செல்வங்களை அந்த மரியாதையை கொடுப்பது யார்? எளியவர்கள், வேளாளர்கள் தான். மக்களால் ஆனவன் தான் மன்னன். மக்கள் நினைச்சாதான் மன்னன். மக்கள் கொடுத்துதான் மன்னன் வாங்கிக்கிறானே தவிர மன்னன் கொடுத்து மக்கள் இல்லை. அப்படி வேளாள பெருமக்கள் கொடுத்து அதனால் மன்னன் இருக்கிறான். ஆகவே கொடுக்க வாங்கி வசிட்டன் பண்ணான் என்று அப்படியே இந்த பாட்டுல வந்து நுணுக்கம் பார்த்துக்கிட்டே போகலாம். இதை பார்த்து கொண்டே போகலாம். இப்படி பல்வேறு கருத்துக்கள் நெருங்கி அந்த பாட்டு இப்படி மிக அற்புதமாக இது. ராமன் காட்டுக்கு போனதுனால கிடைச்ச வரங்கள், அவனுக்கு கிடைச்ச வெகுமதி சன்மானம் என்னன்னா அனுமனும் அங்கதனும். ஆகவே அனுமனையும் அங்கதனையும் அங்கே நினைவு கூர்ந்தான்னு கீவாசா சொல்றாரு, கீவா ஜெகநாதன் சொல்றாரு. ராமன் காடுக்கு போன அந்த முதலுக்கு கிடைச்ச வட்டி அனுமனும் அங்கதனம்னு இப்படி பார்த்தா நிறைய, இப்ப நானே 1-2 புதுசா சொன்ன மாதிரி எனக்கே தோணுது. அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் உடையதாக இந்த ஒரு பாடல், முத்திரை பாடல் அமைந்திருக்கிறது. இப்படி முடிசூடு கொண்டார், எல்லோரும் மகிழ்கிற மாதிரி. எப்படி ராமனை பார்த்தவுடன் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் இல்லையா? இப்பொழுது அவர்கள் கனவிலே இருந்த ராமனுடைய முடிசூட்டு விழா இப்பொழுது நனவாகி கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். அதை சூடிக்கொண்டார். அந்த சூடிக்கொள்ளுகிற அந்த செயலை இன்னொரு பாட்டுல சொல்றார் கம்பர். வெள்ளியும் பொன்னும் ஒப்பார் விதிமுறை மெய்யின் கொண்ட உள்ளிய நாளின் நல்ல ஓரையின் உலகம் மூன்றும் துள்ளின குனிப்ப மோலி சூடினான், கடலில் வந்த தெள்ளிய திருவும் தெய்வ பூமியும் சேரும் தோழினான் எழுதுகிறார். அதாவது எப்படின்னா, திருப்பாற்கடலில் தோன்றிய லட்சுமியையும் பூமியையும் ஆளக்கூடிய ராமபிரான் தேர்ந்தெடுத்த சிறந்த நாளில், நல்ல வேளையில், நல்ல ஓரைனா நல்ல வேளையில் உலகம் 3 உலகமும் மகிழ்ச்சி அடையுமாறு வெள்ளி பொன் சுக்கிரன் வியாழன் போன்ற நல்லவர்கள் அவர்கள் விதித்த விதிமுறைப்படி, அந்த வேத மறையின்படி முதிமுறைப்படி மௌலியை சூடிக்கொண்டான் என்று கம்பர் எழுதுகிறார். அதை வந்து மக்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள். அந்த மக்கள் எப்படி மகிழ்ந்தார்களாம்? ஒவ்வொருத்தரும் தான் தலையில முடி சூடிய மாதிரி மகிழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் தம் தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாமம் மூழ்கிறார். அதான் ஒருத்தனும் தானே முடிச்சு கொண்ட மாதிரி மகிழ்ந்தார்களாம். அதாவது நமக்கு இதுல என்ன தோணுதுன்னா, அதாவது வாழ்ந்தா இப்படி வாழணுங்க. நம்ம நல்லா இருந்தா நம்மளே நல்லா இருக்க மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். என் வாழ்க்கையில இது ஒரு ஒரு முக்கியமான தருணம். இதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு. என்னுடைய தந்தையார், எல்லாரும் தெரியும் நினைக்கிறீங்க, பின்னாடி அந்த புகைப்படத்துல இருக்கிறார், பாக்குறீங்களா? தோழர் உடையப்பன் ஐயா லிங்கராசா பக்கத்துல இருந்து அவர்கிட்ட பேசிக்கிறார். அவர் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க ஊருக்கு வந்து 20 வயசுல பிழைக்க வந்தார். ஊருக்கு வந்து 20 வயசுல வியாபாரம் செய்யறதுக்காக வந்தார். பக்கத்துல உள்ள கிராமத்துல இருந்து 20 வயசு வரைக்கும் அவர் இருந்தது வேற ஊரு. 20ஆவது வயசுல எங்க ஊர்ல வந்து வியாபாரம் பண்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்ச உடனே நிறைய பொது காரியங்கள்ல அவருக்கு நிறைய ஆர்வம். அந்த பொது சேவையில பெரிய ரைஸ் மில் நாங்க வச்சிருந்தோம். நான் சின்ன பிள்ளை பார்த்திருக்கேன். அந்த ரைஸ் வந்து கிடக்கும். இன்னைக்கு 1 கிலோ ரைஸ் 80 ரூபா. நான் அன்னைக்கு எங்க அப்பா எல்லாம் ரைஸ் அரிசி விற்கும் போது 1 ரூபா 1.25 ரூபா 1 கிலோ அரிசி. மலை மாதிரி கிடைக்கும், மலை மாதிரி கிடக்கும் ஒரு அரிசி, மலை மாதிரி. இப்படி ஏறி மலை மாதிரி ஏறி இறங்குவேன் நான்லாம். அப்படிப்பட்ட ரைஸ் மில்ல ரைஸ் கடுமையா சம்பாதிச்சாரு. எங்க வீட்டுல பத்திரம், நிலப்பத்திரம் இருக்கு பாருங்க. நிலப்பத்திரம் இவ்வளவு பார்த்திருக்கேன் நான் பீரோல திறந்து. பாருங்க பின்னாடி பாருங்க புஸ்தகம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல பத்திரங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சம்பாதிச்சாரு நேர்மையா. ஒரு பீரியட்ல அவருக்கு ஒரு, எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்க ஊர்ல வந்து ஒரு
ஒரு தெரு இருக்கு, சேவகன் தெருன்னு சொல்லிட்டு. அது வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில ஒரு நாள் திடீர்னு குடிசைகள் தான் இருக்கும். தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்ச உடனே எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு. கலெக்டர் வர்றதுக்குள்ளயும் எங்க மில்லுல இருந்த அரிசியை பூரா எங்க அப்பா சப்ளை பண்ணிட்டாரு. அங்க போயிடுச்சு, எல்லா வீட்டுக்கும் அரிசி போயிடுச்சு. தன்னுடைய சொந்த உழைப்புல வந்து அந்த இதை பூரா கொடுத்துட்டாரு. அந்த அளவு பொது சேவை பண்றாரு. ஒரு சமயத்துல வந்து ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்னன்னா, ஒண்ணு சம்பாரிச்சுக்கிட்டே போறதா, இல்ல மக்களுக்கு பண்றதா. மக்களுக்காக இறங்குவது என்று இறங்கி விட்டார். என்ன ஆகி போச்சு, எல்லாரும் தான். அவர் வந்து கம்யூனிசத்தை சேர்ந்தவர். நான் இவ்வளவு பெரிய பத்திரம் எல்லாம் இருந்ததெல்லாம் ஒன்னையும் காணும், கண்ணு முன்னாடி எல்லாம் காணாம போயிடுச்சு. எல்லா செல்வத்தையும் அழித்து பொது சேவையே பண்ணி கொண்டிருந்தார். அப்ப என்னாச்சு, 20 வயதில் எங்க ஊருக்கு புழைக்க வர்றவர் பண்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. 12 வயசு, 32 வயசுல எங்க ஊரினுடைய தேர்தல் நிக்கிறார். 32 வயசுல தலைவராக ஆகிறார். எங்க ஊர்ல மக்கள் ஓட்டுல தலைவராக ஆகிறார். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் புழைக்க வந்தாலு 12 வருஷத்துல அந்த ஊர் மக்கள் ஏற்று அவருக்கு அனைவரும் ஓட்டு போட்டு, சாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து பேரும் ஓட்டு போட்டு அவரை தலைவராக ஆக்குகிறார். 32 வயதுல எங்கள் ஊரினுடைய பேரூராட்சி தலைவராக மக்கள் ஓட்டில் ஆகிறார். ஒரு கம்யூனிஸ்ட். எங்க ஊருக்கு அந்த தேர்தலுக்கு எம்ஜிஆர் ஏடிஎம்கேக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாரு. எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தும் அதனையும் வென்று எங்க அப்பா தலைவரானார். எதுக்கு சொல்றேன்னா, அந்த சமயத்தில் கண்ணால பார்த்தேன், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அவர்களே தலைவரானது போல ஆனார்கள், மகிழ்ந்தார்கள். நான் அதை பார்த்தேன். அதே போல அதுக்கப்புறம் பெரிய கதை. தலைவரா இருந்தாரு. எங்களுக்கு ஒரு வீடும் கட்டடம் இருந்துச்சு. 5 வருஷம் தலைவராக இருந்தார். கட்டடத்தை வித்து விட்டார். தலைவர் எங்க அப்பா தலைவரா இருந்து கட்டடத்தை வித்துட்டார் 5 வருஷம். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, இப்ப மாதிரி உள்ளாட்சி தேர்தல் உடனே நடக்காது. அப்பெல்லாம் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு எம்ஜிஆர். அந்த காலத்துல உள்ளாட்சி அமைப்புகள் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ இருந்த வீட்டையும் எங்க அப்பா வித்து விட்டார். ஆட்சி கட்டில் இருந்து தலைவராக இருந்து அவர் கீழே இறங்குகிற பொழுது நாங்கள் எல்லா சொத்தையும் விட்டு, நான் சொன்னால எவ்வளவு பத்திரம் இருக்குங்க, அத்தனை பத்திரங்களையும் இழந்து, கட்டடங்களையும் இழந்து, வீட்டையும் இழந்து விட்டு வெளியே வந்த நாங்க. அதற்கு பிறகு மறுபடி அதே மக்கள் அவரை ஜெயிக்க வைத்தார்கள். ஜெயிக்க வைக்கிற பொழுதும் அப்பொழுதும் அவர்கள் மகிழ்ந்தார்கள். என்ன மகிழ்ந்தார்கள், அவர்களே தலைவரானதும் வந்தார்கள். அது மாதிரி என் வாழ்க்கையில ஒரு காட்சியை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ராமபிரான் அந்த பின்னாடி இருக்கார். அதே மாதிரி ராமபிரான் தன்னுடைய மௌலி அந்த கிரீடத்தை சூட்டிக் கொண்டுகிற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாமமொழி. அந்த மக்கள் எல்லாரும் அவர்களுடைய உச்சியின் மேல் வைத்தது போல, அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல, 3 உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் உச்சியில் மேல் முடிசூட்டியது போல அவர்கள் வந்து அந்த 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 காட்சி இருந்தது என்று கம்பர் அங்கே பாடுகிறார். பாடிவிட்டு கட்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு ராமர், உடனே அது முக்கியமான பகுதி, அவர் அரசை ஆளவில்லை முழுமையாக. குகன் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, நான் சாப்பிட்டது போல என்ன சொன்ன மாதிரி நான் அரசாண்டது போல அவர் செய்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார். விரத நூல் முனிவன் சொன்ன விதிநெறி வளாமை. விரத நூல் முனிவன்னா யாரு, வேதத்தில் வல்லவனாகிய வசிட்ட முனிவன். அவன் சொன்ன விதி நெறி வளாமல், அந்த விதிப்படி அந்த விதி தவறாமல் பரதனும் யாரு, ராமனும் இளைஞருக்கு ஆங்கன் மாமணி மகுடம் சூட்டி தன்னுடைய தம்பியர்களுக்கும் மகுடம் சூட்டினான். அங்கே சூட்டி நீங்களும் இதை ஆளுங்கள் என்று சொன்னான். பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து, இது முக்கியமான கட்டம். இது யாரு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, என் காதுக்கு இது வரைக்கும் வரல. செங்கோல் பிடித்து நாட்டை ஆட்சி புரிய வைத்தது பரதனை. ராமபிரான் வந்து இப்ப இந்த காலத்துல இருக்காங்கல்ல, ஒரு தலைவரா இருப்பாரு, அவர் வந்து பிரதமரை செட்டில் பண்ணுவார் பாருங்க, அவருடைய ஆட்சி தான் இருக்கும். ஆனா பிரதமர் நடத்துற மாதிரி பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து தன்னுடைய ஆட்சியை பரதன் நடத்துமாறு செய்து, தன்னுடைய தம்பியர்களுக்கும் முடிசூட்டி, கரையிலாத களிப்பினுள் இருந்தான் மண்ணு. களிப்பினுள் இருந்தானா அந்த ஒரு மன திருப்தியோடு மன மகிழ்ச்சியோடு மக்களோடு மக்களாய் ராமன் இருந்தான். தன்னுடைய பதவியேற்றுக் கொண்டவன் தான் மட்டுமே அனுபவிக்காமல் தன்னுடைய தம்பிகளுக்கு முடிசூட்டி பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து, நீ வந்து பாதுகைகளை வைத்து ஆட்சி செய்தது போதும் தம்பி, என்னுடைய செங்கோலை நீ வச்சு ஆட்சி செய்யி அப்படின்னு பகிர்ந்தளித்தான் ராமன். ராமராஜ்யம்னா
தானே எடுத்துக்கிட்டு ஓடுறது இல்லை, பகிர்ந்து அளிப்பதுதான்